கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பிற்பகல் விளையும் ஏன் கண்ணு இந்த பாத்தியா? ஆமா. ஏன்யா என் பேத்தி தலையில ஏன் கொட்டின? என்ன பேந்த முழிக்கிற? அது யார் பொண்ணுன்னு தெரியுமா? யார் பேத்தின்னு தெரியுமா? சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு நீ எந்த வழியில போவேன்னு தெரியுமா? அவசரப்படாதீங்கம்மா. சுண்டலி மாதிரி இருந்துட்டு என்ன காரியம் செஞ்சிருக்கு தெரியுமா? இது என்ன செஞ்சா? யாராருக்கு என்னென்ன பிடிக்குமா அதை பத்தி 4 வரி எழுதுங்கன்னு சொன்னேன். சரி, ஆணைய பத்தி எழுதுனா, ஒட்டும் பூனைய பத்தி எழுதுனா தப்பு இல்ல. உங்க பேத்தி என்ன எழுதுச்சு தெரியுமா? என்ன எழுதுறேன்? அவங்க அத்தை பேர் தான் அவனுக்கு பிடிக்குமா? அவன் தான் கட்டிக்கிறவாளாம். ஆளா குயரம் கூட இல்ல, அதுக்குள்ள அத்தை பேரை தேடுது. இதையெல்லாம் இந்த வயசுல எந்த முண்டாளுக்கு சொல்லி கொடுத்துன்னு தெரியல. முண்டா, அந்த முண்டா நான் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். தம்பி கொஞ்சம் இப்படி வரீங்களா? நீங்க ஸ்டூடண்ட் தானே? நீங்க குடிக்கிறது சிகரெட் தானே? இது ஹாஸ்டல் தானே? நீங்க ஃபீஸ் கட்டியாச்சா? கட்டியாச்சு சார். எவ்வளவு கட்டினீங்க? 350 ரூபா. இந்தாங்க நீங்க கட்டின 350. மரியாதையா வெளியே போங்க சார். நான் யூ ஆர் டிஸ்மிஸ். சார் மூடிட்டு போறானா? வார்டன் அனுமந்தராவா கொக்கான்னு இது உங்க எல்லாருக்கும் ஒரு பாடம். அண்டர்ஸ்டாண்ட்? மறுபடியும் அந்த பையன் இந்த ஹாஸ்டல் பக்கம் வரக்கூடாது. அவன் எதுக்கு திருப்பி வரான்? அவன் நம்ம காலேஜ்லயும் படிக்கல, ஹாஸ்டல்லயும் இல்ல. நம்ம ஸ்டூடெண்ட பார்க்க வந்த கெஸ்ட். சும்மா வந்த கையில துட்டு வர கொடுத்துருக்கீங்க, திருப்பி வருவானா? எனக்கு தெரியும். தெரிஞ்சு ஏமாந்தீங்க. என் காசு தான் ஏமாறுவேன். அதுக்காக நீ யார்? பிச்சைக்காரல சார். நம்ம காலேஜ் பத்தி டேஸ் கலர் சொன்னேன் சார். ஸ்டூடெண்டா? எதுக்கு இவ்வளவு பெரிய தாடி? அவன் காதல்ல தோல்வி அடைஞ்சான் சார். ஒன்ன மாதிரி ஆள் தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஃபாலோ. சரி சார். ஒண்ணு இல்ல. டாடி யூ ஃபாலோ. பார், இந்த ஆஞ்சநேயரை பார், உடம்ப எவ்வளவு கட்டுமஸ்தா வச்சிருக்காரு. நானும் அவர் பாதைத்தா பின்பற்றினேன். இங்க பார், ஆஞ்சநேயரோட படத்தை பச்சை குத்தி வச்சிருக்கேன். நான் எந்த பொம்பளை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன். அவங்களே பார்த்தாலும் நான் பார்க்க மாட்டேன். ஒரு பொம்பளையோட முந்தானி லேசா ஒராசுனா கூட அதை பாவம்னு நினைக்கிறேன்டா. என்னோட 25வது வயசுல நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சேன். அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. அன்னைக்கு இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இனிமே வாழ்ந்தா ஒரு கட்ட பிரம்மச்சாரியாத்தா வாழணும்னு முடிவு பண்ணேன்டா. அழகான பொண்ணுகளை நம்புறதை விட இந்த ஆஞ்சநேயரை நம்பு. இதே மாதிரி ஒரு படத்தை வாங்கி உன் ரூம்ல மாட்டு. தினமும் கற்பூரம் காட்டு. தப்பே இல்லப்பா. காலையில எழுந்து சூண்ண அது முகத்துல ஒரு தடவை மூடி. உன்னை புடிச்சிருந்த பீடை தாடி தருத்திர எல்லாம் ஒழுங்கி. உனக்கு சந்தேகம் வரும்போது இந்த படத்தை ஒரு தடவை மனசுல நினைச்சு பார். நீ தெம்பாகிடுவ. இந்த படத்தை அவ்வளவு லட்சியமா நினைக்காதப்பா. தூங்கும் போது தலைக்கடியில வச்சு படுத்தேன்னா உனக்கு கெட்ட கனவே வராது. மிஸ்டர் அனந்தராவ், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? பிரின்சிபல் சார், தயவு செய்து அப்படி எல்லாம் பேசாதீங்க சார். நீங்க கல்யாணம் ஆனவர், அதனால அந்த படத்தோட மகிமை உங்களுக்கு தெரியல. இட் இஸ் டூ மச் மிஸ்டர் அனந்தராவ். தப்பே இல்ல சார். கல்யாணம் ஆனவங்க கூட அந்த படத்தை வச்சுக்கலாம். இந்த படத்தையா? என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா நான் வீட்டை விட்டு வெளியே துரத்துருவாயா? அப்படி என்ன சார் இந்த படத்துல குறை? என்ன குறையா? உடம்புல துணியே இல்லையா? அதான் குறை. என்னது துணியே இல்லையா? சார் நான் சொன்னது இந்த படத்தை இல்ல சார். போய் சொல்லாதீங்க. ஒழுங்கா இருக்க ஸ்டூடண்ட்ஸை கெடுத்துறாதீங்க. இன்னொரு வாட்டி இந்த படத்தை நான் ரூம்ல பார்க்க கூடாது. அப்படி ஏதாவது பார்த்தேன்னா you will be suspended. Understand? Yes sir. நீங்க போங்க சார். பம் பம். அவசரப்படாத. நான் ஒண்ணு சொக்கி போயில. சும்மா பார்த்தேன். டேய், என்னடா படம் இது? பாவம் ஏதோ ஏற பொண்ணு கட்டிக்க துணி இல்லாம கிழிச்சு போன ட்ரவுசரை போட்டு நிக்கிறா. இத போய் பிரேம் போட்டு பாக்குறீங்களே, என்ன ரசனடா உங்க ரசனை? சார் ஏற பொண்ணு சார். இதான் சார் சமந்தா பாக்ஸ். என்ன பாக்ஸ்? பாக்ஸ்ல சார் பாக்ஸ். ஏதோ ஒரு எஸ். இந்த படத்தை மாட்டுது யாரு? இவன் தான் சார். சார் சார் நான் இல்ல சார். டேய் உண்மையை சொல்லலனா சோறு கட்டு. சார் உங்க பிரின்சிபால்ட்ட மாட்டிடுறேன். என்ன சார் சேலஞ்ச் போட்டான்? டேய் சேலஞ்ச் பண்றதே உன் பொழப்பா போச்சு. நேத்து அப்படித்தான் ஒரு பையன் கிட்ட 2வது மாடியில இருந்து குதிக்கிறேன்னு சேலஞ்ச் போட்டு நீ வைக்க போறல குதிச்சிட்டு அவன் தரையில குதிச்சு கையை கால ஒடிச்சிட்டு ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கான். ஏதாவது ஒரு நாய் போச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு யாரா பதில் சொல்றது? நீ என்ன பிரின்சிபல்ட்ட மாட்டி விட்டே இல்ல, அதே மாதிரி ஒன்ன உங்க அம்மா கிட்ட மாட்டி விடுறேன். சார் அது வந்து என்ன படம் பசங்க உளுந்தடிச்சு பாத்துட்டு இருக்கான். ஐயோ இந்த சரியே வேண்டாப்பா. மானம் கட்டவன, துப்பு கட்டவன, விதி கட்டவன, கூறு கட்டவன, தின்னு கட்ட மூதேவி வருவாங்கடா. யாருக்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்ற? நான் சொல்லுங்க, கிளி சொல்லுங்க. கிளி மேல பழி போடாதடா. டேய் உன் கிளிய ஒன்னையும் சேர்த்து உதப்பேன். சுவாசியமா பாக்குற சுவாசியம் இறங்கி வா. உனக்கு நான் சுவாசியம் பாக்குறேன். பாட்டி பாட்டி
என்ன இங்க நின்னு கத்திட்டு இருக்க? பின்ன என்னடி, அட பொழுது பகலேன்னு ஒரு 4 நாள் கொடுத்து கிளி சோசியம் பார்க்கலான்னு பார்த்தா இவனுக்கு இருக்கிற தைரியம் என் பொண்ணு பேரனு மறுபடியும் இந்த ஊருக்கு திரும்பி வரவே மாட்டாங்கன்னு சொல்றான். வாடா. அட அத விடு பாட்டி. அங்க உன் பேத்திய பொண்ணு பாக்க தாமரை குளத்துக்காரங்க மாப்பிள்ளையோட வந்திருக்காங்க. என்னது? என் பேத்திய பொண்ணு பார்க்க தாமரை குளத்துல இருந்து வந்திருக்காங்க? இந்தாடி இத புடி, இங்கே நெல்லு. இவனை இறங்காம பாத்துக்க. நீ பட்டணத்துக்கு போறது சும்மா படிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, என் பேரனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு வரணும். அம்மா நேரம் ஆகுதுமா. இரு, என்ன அவசரம் சொல்றதுக்குள்ள பாரு, மறந்துடாத. இந்த தடவை நீ என் பேரனோட வரல, அப்புறம் நீங்க வரவே வேணாம். கவலைப்படாத பாட்டி, ஒரு மாசம் லீவ் போட்டாவது எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துரு. போதுமா? என்ன உன்கிட்ட பெரிய தொல்லையா போச்சு? என்ன இந்த பாரு, நீ 1 மாசம் லீவ் போடியோ 1.5 மாசம் லீவ் போடுவியா? என் பேரனோட வர்ற இந்த ஊதல். ஐயோ இரு, என் பேத்தி வர்றா. என்ன அண்ணே, இந்த முக்கியமான போட்டோவை மறந்துட்டு போறீங்களே? ஐயோ இதை விட்டுட்டான் அவன். அடி அவன பாத்தியா? நீ மறந்தாலும் என் பேத்தி ஞாபகமா கொண்டாந்துட்டா. இந்த பாரு, உன் அத்தை ஞாபகமா நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஒரே போட்டாதான். விட்டுறாத, பத்திரமா வச்சுக்க. என்ன அவசரம் உனக்கு? இந்த பாட்டு என்ன தேஞ்சா போயிடும். அவன் ஞாபகம் வச்சுக்க. ஆமா, இந்த மாதிரி பெரிய பட்டணமா புளியோதரை வச்சிருக்க. ஒரு வாரம் வேணாலும் கெட்டு போகாது. நல்லா சாப்பிட்டுக்க. வரும்போது என் பேரனோட வா. பேரனை கூட்டிக்கிட்டு பஸ் போயிருச்சு. அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது. சரி, நீ வீட்டுக்கு போ. செவந்தி என் கூட வர சொல்லு. ஏன்பா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம். வந்து வண்டியில உட்காரு. நம்ம அப்பா தானே கூப்பிடுது. நம்ம அப்பா கூப்பிடு. வாசா, அப்பா கூப்பிடுறாரு. ஏப்பா நானும் வரட்டா? சார், 13 நம்பர் பஸ் போயிடுச்சா? இப்பதாங்க ஒண்ணு போச்சு. அடடா, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா கூட நீங்க அதுல போயிருக்க முடியாது. ஏன் சார்? ஏன்னா அது லேடிஸ் ஸ்பெஷல். லேடிஸ் பஸ்ஸா? அப்ப ஜென்ஸ்க்கு எப்ப பஸ் விடுவாங்க? அப்படி ஒரு பஸ் கிடையாதுங்க. என்னடே, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களாடா? இந்த நாட்டுல லேடிஸ்க்கு பஸ் விட்டுருக்கானுங்க, ஜென்ஸ்க்கு பஸ் விட மாட்டாங்களா? அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களாடா? அது ஒண்ணு இல்லைங்க, உரசிக்காம போறதுக்காக தான் பொம்பளைங்களுக்கு தனியா அப்படியே பஸ் விடுறாங்க. ஏன் உரசிக்காம போகணும்னு நினைக்கிற ஆம்பளைங்களே கிடையாதா? இந்த காலத்துல அப்படி யாருங்க இருக்கா? நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். இந்த ஆட்டோல போகணும். ஓஹோ, இந்த நாட்டுல ஒரு ஆம்பளை கற்போட இருக்கணும்னா அவன் ஆட்டோல தான் ஐயோ, நான் இல்ல. அவசரப்படாத. நான் ஒண்ணும் மயங்கிட மாட்டேன். நான் என்னைக்கு ஸ்டடி. என்ன வேணும் உங்களுக்கு? நான் ஒருத்தர் மாதிரி பேசுறேன். அது யாருன்னு சொல்லுங்க, அப்புறமா பாப்போம். 5 5 10 10 10 20 20 40 40 40 80 ஆரம்பிச்சிட்டா. 80 10 120. இப்ப தெரியலீங்களா? யார் சார் இது? மனிதன் கண்ணா, இவரை பத்தி நீ தெரியலன்ட்ட. நீ இந்த நாட்டுல கதை வேஸ்ட். 5 வயசு குழந்தை கேட்டால் இவரை பத்தி சொல்லும். இவர் தான் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாருக்கும் சூப்பர் மார்க்கெட் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? அவர் யூஸ் பண்ற சோப்பு இருக்கா? அவர் யூஸ் பண்ற சோப்பு அவர் வீட்டு பாத்ரூம்ல தான் இருக்கும். இங்க கேட்டா அட்லீஸ்ட் சீப்பு அது கூட இல்லைங்க. மேடம், அந்த கிளினிக் ஸ்பெஷல் கொடுங்க. தப்பா நினைக்காதீங்க, அந்த கால்கேட் ஜெல் ஒன்று கொடுங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நான் 100 நாளைக்கு வந்து வாங்கிறேன். ஹலோ பிரதர்ஸ். சார் ஒரு மிமிக்ரி ஷோ பண்ணாரே, பாத்தீங்களா? இல்லீங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி நடிச்சாரு. மிஸ் பண்ணிட்டீங்களே. பரவாயில்ல சார், உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறேன். மேஜிக் ஷோ. அண்ணா அங்க இருந்து பாருங்க. நீங்க இப்படிதான் மேஜிக் ஷோ. இப்ப நீங்களும் பாக்குறீங்க சார். நான் என்ன பண்றோம்? எதுக்கு சார் அதெல்லாம்? காசு வேணாம், பணம் வேணாம், ஒண்ணுமே வேணாம் சார். ஒரு சிம்பிள் மேஜிக் ஷோ. உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்ல. சார் என்ன பண்ணாரு, இந்த கடையில ஒரு பொருள் வாங்கினாரு. இல்லீங்க, நான் ஒண்ணுமே வாங்கல. ஒண்ணுமே வாங்கலையா? என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய கடையில ஒண்ணுமே வாங்கலன்னா பரவாயில்ல விடுங்க. நம்ம மேஜிக்கு நான் ஒரு பொருள் எடுக்கிறேன். என்னது இது? ஷாம்பு, நெஞ்சுக்கு போட்டு குளிக்கிறது. இப்ப இதை எம் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டேன். எங்க வச்ச? உன் பாக்கெட்ல. இது இப்ப சார் பாக்கெட்டுக்கு வந்துரும். என்ன சேலஞ்ச்? 300 ரூபாய். ஐயோ, 400 ரூபாய். 400 ரூபாயா? அப்ப மேஜிக் பண்ண வேண்டியதான் சார். பண்ணிடலாம் சார். சும்மா சார் பாக்கெட்டுக்கு வந்திருக்கோம் சார். வச்சிருங்க. இல்லீங்க, எனக்கு மேஜிக் சார். இங்க எனக்கு வந்துரும். வச்சிருங்க. உண்மையா இல்லீங்க? வச்சிருங்க சார். வைடா வைடா. போட்டா மொட்டை சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சார். போயா. தங்கறதுக்கு இடம் கூட இல்ல சார். என் மேல இறக்கப்பட்டதுக்கு யாருமே இல்லைங்களா சார்? தம்பி, நீ வாப்பா.
சார் இந்த உலகத்துல இதயம் உள்ளவங்களே யாரும் இல்லையா சார்? தம்பி அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. சரி நான் இருக்கேன். சரி வா. ஸ்டூடெண்ட்ஸ் சார் 1 மினிட். நாம இந்த உலகத்துல பிறந்ததே மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்காக. பாவை ஒரு கதையை கேட்ட உடனே என் கைக்குட்டியே நனைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க ரூம்ல தங்கறதுக்கு இடமும் திங்கிறது கொஞ்சம் சோறும் கொடுங்க. காலையில நீங்க எழுந்திருக்க முன்னாலேயே அவர் எந்திரிச்சு போயிடுவார். இல்லைங்க சார்? உங்களை யார் இந்த புண்ணியத்தை கட்டிக்க போறவன்? டேய் ஒரு ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் சார். 4 பேர் தான் இருக்கணும். 4 பேர் கெஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல 6 7 இவரை சேர்த்துக்க. சரி சார். சார் இவர் ரூம்ல நீங்க தங்கிங்க. சரிங்க. இந்தாங்க. அடடடா என்ன பெருந்தன்மை பாத்தியா? இவ்வளவு கஷ்டத்துல பணம் வேண்டாம்னு சொல்றாரா? எப்படி வாழணும்ங்கறத இவரை பார்த்து கத்துங்கடா. சார் நீங்க இவர் ரூம்ல தங்கிங்க. நல்லது. நீ தங்க வச்சுக்கிற. ஜெய் ஆஞ்சநேயா. என்னடா கோலம்? குழாயில் தண்ணி வரல வாட்ச்மேன் சொல்ல வேண்டியதானே? ஏன் ரூம்ல எதுக்கு வந்து நிக்கிறீங்க? குழாயில தண்ணி டப்பா டப்பா டப்பன்னு வருது சார். அப்புறம் ஏன்டா ஏன் ரூம்ல ஜட்டியோட வந்து நிக்கிறீங்க? ஆனா குழாவை தான் சார் மூட முடியல. எது குழாயை மூட முடியலையா? ஏன்? குழாவை சேர்த்து கழட்டிட்டு போயிட்டான் சார். யாரு? நேத்து ராத்திரி ஒருத்தனை கூட்டு வந்து தங்க வச்சுக்கன்னு சொன்னீங்களே அவன் தான் சார். சார் போனவன் எல்லாத்தையும் தேடி போயிட்டான் சார். அவனை பார்த்து எப்படி வாழ்றதுன்னு கத்துக்க சொன்னீங்களே, இப்ப நாங்க எப்படி காலேஜுக்கு போது முடிச்சிருக்கிறேன் சார். சே சொல்லாதீங்கப்பா, கேட்கறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சரி உங்களை யாராருக்கு என்னென்ன காணாம போச்சுன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க. நஷ்டீடு நான் தர்றேன். ஆமா உங்க ரூம்ல மொத்தம் 6 பேர் இல்ல, எங்க இன்னொருத்தர காணோம்? சார் அவன் ராத்திரியில ஜெட்டி இல்லாம லுங்கியோட படுக்கிறான் சார் பழக்கம். போறவன் லுங்கி சேர்த்து உருகிட்டு இருக்கான் சார். இப்ப எப்படி வெளியே வரும் தெரியாம அவசப்பட்டுக்கிறான் சார். சார் டேய் நீ அங்கேயே வந்துடாத, உனக்கு லுங்கி நான் கொண்டு வரேன்டா. ரொம்ப நன்றிங்க. என் கடமை தான் நான் செஞ்சேன். வரங்க. எங்கடா திருட்டு போல போற பொழப்பாடா, உழைச்சு போலீங்கடா. இன்னைக்கு என்ன கதி ஆகிற பாரு. பொடி இது என்ன சார் நியாயம்? ஒரு திருடனை பிடிச்சு கொடுத்ததுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கீங்களே, இதான் உங்க நீதியா? அப்ப திருடனுக்கு நீங்க சொல்ல போறீங்களா? என்ன நடந்ததுன்னு அவர்கிட்டயே போய் கேளுங்க. தம்பிங்களா என் நிலைமையை பாத்தீங்களா? இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்ன சார் நடந்தது சொல்லுங்க சார். எப்பவுமே திருடன் பணத்தை புடிங்கிட்டு முன்னாடி ஓடுவான், பணத்தை பறி கொடுத்தவன் புடிங்க புடிங்கன்னு பின்னாடி ஓடுவான். இதுதானே வழக்கம். ஆமா சார். அது நேத்து அப்படியே உல்டாவா மாறி தலைகீழ பணத்துக்கு சொந்தக்காரன் முன்னாடி ஓட திருட புடிங்க புடிங்கன்னு பின்னாடி ஓடினானா, நான் பரிதாபப்பட்டு ஓடி போய் அவன் கூட ஸ்டக்கிள் பண்ணி 2 அப்பு வேற விட்டு மகன் என்னமோ சொல்ல வந்தான், பேச விடாம வாயிலேயே குத்தி பணப்பைய புடிக்கி திருடு கட்டியா கொடுத்த போன்னு சொல்லிட்டேன். இது தப்பா? தப்புதான் சார். ஜாமீன் லெட்டர் டே ஒரு சோடா கொடு. திடீர்னு ஸ்ட்ரைக்குங்கிறானுங்க, பந்துங்கிறானுங்க, பஸ் இல்லங்கிறானுங்க. எவ்வளவு தூரம் நடக்கிறது? நம்ம பரவாயில்ல, இளம் வயசு தாங்கிக்கிறோம். இந்த கிழங்கட்டைக்கு என்ன பண்ணுமோ? தண்ணிக்கு நீ போட்டுச்சா? தண்ணி இல்லப்பா, வயசா போச்சுல, அதான் மயக்கம் போட்டு வந்துச்சு. நமக்கே வம்பு. நீங்க எல்லாம் மனுஷனுங்களா? நட்ட நடு வீதியில ஒரு வயசான பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, ஒரு கை கொடுத்தாருங்களா குறைஞ்சு போயிருவீங்களா? உங்களுக்கு எல்லாம் இதையுமே கிடையாதாடா? ஏன் சார் நீங்க திருட மாட்டீங்களா? பொச்ச முடிக்கு போடா. பெரியவரே யாருப்பா நீ? அதெல்லாம் கேட்காதீங்க. இப்ப நான் சொல்ல போறத மட்டும் கேளுங்க. சொல்லு. மொத்த சொத்தையும் முத்து முத்து முத்து. பெரியவரே பெரியவரே பூட்டாம்பா. கதை மண்டையை போட்டான். இன்னும் சோடா கொடுத்த கதை மண்டையை போட்டா. சோடா கொடுத்து முன்னாடியா இல்ல பின்னாடியா? யோ நீங்க பேசுறத பார்த்தா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. வீண் பேச்சு. போலீஸை கூப்பிடுவோம், அவங்க பாத்துக்குவாங்க. என்னது போலீஸா? என்னப்பா இது? நாட்டுல எப்ப பார்த்தாலும் குத்து கொலை, அத பிடிக்க போலீஸ் வர்றது இதேதானா? சார் செத்து போன பெரிய ஒரு விஷயம் அவங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கோம். சார் அந்த கிழவை எப்படி செத்தான்னு எனக்கு தெரியாது சார். மயங்கி விழுந்தா சோடா கொடுத்த அவ்வளவுதான் சார். அது எப்படி சார்? சோடா குடிச்சா வச்சு செத்து போயிடுவானா? சோடால என்ன கலந்து கொடுத்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க. கலந்தா? சம்பவம் நடந்த அன்னைக்கு. சம்பவமா?
ஆமா சார், சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு ஹாஸ்டல் விட்டு வெளியே போனீங்க? எத்தனை மணிக்கு அந்த பெரியவரை பாத்தீங்க? மத்தவங்க எல்லாம் ஒதுங்கி நின்ன போது நீங்க மட்டும் ஏன் சோடா கொடுத்தீங்க? இதெல்லாம் கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா சார் எஃப்ஐஆர் போட்டுருவாரு. எஃப்ஐஆரா? அப்படின்னா அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்தா தெரியும். இந்த கேஸ் முடியற வரைக்கும் தினமும் சாயந்தரம் ஸ்டேஷனுக்கு வரீங்க, கையெழுத்து போடுறீங்க, போறீங்க. புரியுதா? நான் வரேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? தேவையில்லை சார். நான் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்ப அவஸ்தைப்படுறீங்க. ஆமா, இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இப்ப தாண்டா சம்பவம் நடக்க போகுது. நீ தானே அந்த ஹாஸ்டல் வார்டன்? ஆமாங்க. நீங்க யார்? செத்து போன பெரியவரோட மகன் முத்துவேலு. உளறா சார், செத்து போன பெரியவரோட உண்மையான மகன் நான் தான். ஆமா, அவர் சாகும்போது சொத்தெல்லாம் முத்துசாமி பேருக்கு தானே சொன்னாரு. இப்ப இவன் உளறான் சார், முத்துவேலுக்குன்னு தானே சொன்னாரு. முத்துசாமின்னு சொல்ல, முத்துவேலு சொல்ல. அந்த கிழமை மொத்த சொத்தும் முத்துன்னா போட்டு போயிட்டாங்க. அப்ப முத்துவேலா தான் இருக்கும். இல்ல முத்துசாமி தான் இருக்கும். இல்ல முத்துவேலு. இல்ல முத்துசாமி. முத்துவேலு. இது ஹாஸ்டல், உங்க சண்டையை வெளியே வச்சுக்கங்கய்யா. இப்ப போறோம், மறுபடியும் வருவோம். இதோ பார், மொத்த சொத்து முத்துவேலுக்குன்னு சொன்னா உன்ற உயிர் தப்பிச்சது. இல்ல நடக்கிறதே வேற. நான் இது வரைக்கும் 6 கொலை பண்ணிருக்கேன். 7வது ஆள் நீயா இருக்க கூடாதுன்னா மொத்த சொத்து முத்துசாமி பேருக்குன்னு தான் சொல்லணும். என்ன? டேய் கிழவா, செத்தவன டேன்னு சொல்லக்கூடாதுமாங்க. ஆனா நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கு உன்னை எழுப்பி எட்டி எட்டி உதைக்கலாம். உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? நான் சோடா கொடுக்கும் போது நீ சொல்லிருக்கலாமல்ல, ஐயா எனக்கு சோடா கொடுக்காதீங்க, நான் சாக போறேன்னு. கடக்குன்னு வாங்கி முடக்கணும் குடிச்சிட்டு பூட்டேன். ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் தொல்ல, ஒரு பக்கம் தடிமாடு மாதிரி உன் பசங்க தொல்ல. இதுல இருந்து நான் மீடுறதுக்கு வழியே இல்லையா? யாரா சுடுகாட்டுல வந்து சொல்றவன்? தம்பி, அண்ணா, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத. சம்பவம் நடந்த மகனை ஒரே அடி பக்கத்துல போதிச்சிருவேன். என்னடா ஆளாளுக்கு சம்பவம் சம்பவம் பயமுறுத்துறீங்க? என்ன பெரிய இன்டர்நேஷனல் சம்பவம்? உதறாத. என்ன உதறாத? ஒரு சோடா வாங்கி கொடுத்த பாவத்துக்கு சுடுகாடு வரை கொண்டு வந்துட்டீங்களா? சாகும்போது அந்த கிழவன் கடைசியா என்ன சொல்லிட்டு செத்தான்? என்னத்த வெங்காயத்தை விளக்கணும் சொன்னா? மொத்தம்னா சொத்துன்னா முத்துன்னா மூணையும் சொல்லிட்டு போட்டான்டா. மிச்சத்தை இப்ப நான் சொல்லு. மொத்த சொத்துல முத்துவேலுக்கு பாதியும் முத்துசாமிக்கு பாதியும் எழுதி வைங்க, அவ்வளவுதான். ஆனா பாவீங்களா, இந்த உண்மை தெரியாம தான் என்ன ஆளாளுக்கு உருட்டிட்டு இருந்தானுங்க. ஆமா ஏமா, இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? சொல்லிட்டு செத்ததே நான் தானே. உண்மை தெரிஞ்சு போச்சு. டேய் பசங்களா, போலீஸ் வர சொல்லுங்க. அந்த 2 தடி பசங்களே வர சொல்லுங்க. இனிமே நான் நல்லதே செய்ய போறது இல்ல. ஹலோ, நான் கரஸ்பாண்டன்ட் பேசுறேன். கொஞ்சம் ரமேஷை பேச சொல்றீங்களா? குளிக்க போயிருக்காருங்க. இந்த நேரத்திலயா? அவர் சினிமாவுக்கு போயிருக்காருங்க. எப்ப வருவான்? 1 வாரம் ஆகுங்க. என்ன உளறீங்க? சரியா பதில் சொல்லுங்க. அவர் என்சிசி கேம்ப் போயிருக்காருங்க. என்சிசி கேம்பா? அது இந்த மாசம் கிடையாதே. கிடையாது, நாளைக்கு நான் என்ன பண்றதுங்க? நான் இன்னும் 2 நாள்ல இங்க வருவேன். அப்ப ரமேஷ் அங்க இருக்கணும். ஓகே? டேய் பசங்களா, நான் போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன். நீங்க ஹாஸ்டல்ல பாத்துங்க. சரி சார். ஆமா, ரமேஷ் எந்த ஊருக்கு போறேன்னு சொன்னா? அரசப்பட்டி சார். அரசப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. இந்த மஞ்சப்பை யாருது? இது என்ன? எதுக்கு நம்ம நல்லது செய்ய போய் கெட்டதுல மாட்டணும்? நம்ம பை இல்லைன்னு சொல்லி அதை ஏதாவது வம்புல மாட்டிக்கிட்டா இந்த முறை நான் ஏமாற மாட்டேன். இந்த மஞ்சா பை என்னதுதான்? என்னது இல்லைன்னு சொன்னா நீ விட போறியா? ஏய், என்ன பாக்குற? பை என்னதான்? பையா ஃபுல்லா அடிச்சுட்டு வந்திருக்கான் நம்மளது. என்னமா தேடுறீங்க? இங்க வச்சிட்டு போன பைய காணுங்க. என்ன கலரு? மஞ்சள் கலரு. என் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள பையன் காணும், என் புருஷனையும் காணுங்க. ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க? யோ, கொஞ்சம் நிதானமா பேசு. இது வரைக்கும் நான் தான் ஏமாந்திருக்கேன். யாரும் ஏமாத்துறது இல்ல தெரியுமா? பொய் சொல்லாதீங்க. புருஷன் பொண்டாட்டி ஜோடியா வந்துட்டு ஒரே ஒரு டிக்கெட் வாங்கினா என்ன அர்த்தம்? என்னது பொண்டாட்டியா? யோ, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? நான் கட்ட பிரம்மச்சாரியா? இந்த பையன் என்னது இல்லப்பா. கொஞ்சம் முன்னாடி கட்டப்போ பை என்னதுன்னு சொன்ன, இப்ப பை மட்டும் ஒண்ணுது, கூட வந்த பொண்டாட்டி வேற ஒருத்தர் தான். டேய் சீமாத்தரையா, போய் உட்கார்றா. போடா. இந்த பஸ்ல வந்து தப்பா போச்சுப்பா. எனக்கு வேண்டாப்பா இந்த பஸ். தம்பி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு நான் வேணா டிக்கெட் வாங்குறேன். யாரு இந்த வயசுல நீ டிக்கெட் வாங்குற? எங்கேயோ டிக்கெட் வாங்க வேண்டியவன் பொண்ணுக்கு டிக்கெட் வாங்குறேங்கிற. யாரு வேணாலும் டிக்கெட் வாங்குப்பா, ஆனா நான் வாங்க மாட்டேன். என் புருஷனுக்கும் எனக்கும் காலையில ஒரு தகராறு, அதனால அவர் கோவமா இருக்காரு. இதுதான் நேரம் ஆளாளுக்கு டிக்கெட் வாங்க வந்துருவீங்களே. ஐயோ அம்மா, அது வேண்டாப்பா. தேவடா, ஏமா அல்லடு கோபகம் உன்னாரா? அவனு நானா? வாங்க பெரியவரே,
நாம கீம வச்சுட்டு பாக்குறதுக்கு நல்லவரா தெரியுறீங்க. இந்த அநியாயத்தை கேளுங்க. ஏன் மாப்பிள அங்க நிக்க சொன்னா இங்க வந்து உக்காந்துட்டீங்க? என்னது மாப்பிளையா? அவனு என்ன கவுனு கோமாளி தலையா? கொத்தவால் சாவடியா கழுத்துல மாட்டிட்டு ஆளுக்கு போட்டு அமுக்குறீங்களாடா? மாப்பிள 2 நாளா கோவமா இருக்கிறாரு. அப்ப 3 டிக்கெட்டா? மூடு. நீ மூடு. இதெல்லாம் நல்லது இல்ல. சொக்கப்பட்டிக்கு போனா தெலுசு. நான் ஆசைப்பட்டிக்கு போகணும். சொக்கப்பட்டிக்கு டிக்கெட்டுக்கு டப்பிக்கு டப்பா. இனி அது வேறயா? பாருங்க ஐயா. வாங்குறீங்க. லட்சணமான புருஷன். மகராசியா இருமா. அல்லது வலது கால எடுத்து வச்சு. என்னையா அது? மருமகன் தான் மாமனார் காலில் விடணும். மாமனார் எதுக்கு மருமகன் காலில் விடுறது? காரணமா தான். என்னாச்சுங்க? எப்படி துடிக்கிறீங்க? உங்க அப்பா கட்டவர் மேல சுத்தி எடுத்து அடிச்சுட்டான். அல்லடு இது எங்க பரம்பரை வழக்கம். கொலகார குடும்பம் நீங்க. முத புது மாப்பிள வீட்டுக்குள்ள வந்தா கட்ட விரல் மேல சுத்தியால அடிப்போம். நல்ல வேளை நானா, நான் கூட மறந்துட்டேன். ஏங்க நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணுங்க. ஆமா, முதல் நாளே கார புண்ணாக்கிட்டு அப்புறம் எப்படி நம்ம ஒற்றுமையா இருக்கிறது? நீ போடா. இந்த சொம்பு பாதி ராத்திரில சொம்ப கொடுத்து என்ன எங்கடா அனுப்புற? அஜி காது. ஐயோ, காது மூக்குன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பால் இக்கட உண்டாஞ்சி, பண்டு அக்கட உண்டாஞ்சி. அக்கட என்ன? பால் இங்க இருக்குது, பழம் அங்க இருக்குது. ஏன் இத முன்னாடியே மூடிட்டு சொல்லல? இது என்ன மொழிபெயர்ப்பு வேண்டி இருக்கு? நேக்கு முத ராத்திரி. என்ன பத்தி உனக்கு புரியாது புரியாது. சுத்தி எங்கேயோ வச்சுட்டேன். பாவா 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 களி இருக்குடா உனக்கு. பட்டியல் அடைக்கிற மாதிரி என்ன கொண்டு வந்து அடிச்சிட்டீங்களாடா? என்ன ஆசீர்வாதம். எங்க இருந்தாலும் நல்லா இரு. அந்த பாலை குடிங்க. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. இன்னில இருந்து பழகிக்கங்க. பாரு, நான் கட்ட பிரம்மச்சாரி. இதெல்லாம் உனக்கு பாவம். அடம் பிடிக்காம குடிங்க, இல்லன்னா எங்க அப்பாவை கூப்பிட்டுருவேன். அந்த நாய் எதுக்கு? முதலிரவு அன்னைக்கு புருஷன் முரண்டு பண்ணினா வழிக்கு கொண்டு வரதுக்கு பரம்பரை பழக்கம் ஒண்ணு இருக்கு. எது சுத்தியா? இல்ல உலக்க. நல்ல குடும்பம்டா இது. அப்ப சுத்தி வச்சிருக்கா, மக உலக்கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கா. நான் குடிச்சிருந்தேன் தாயே. பாபா, நீ எதுக்கு பாபா கூட வர்ற? நான் அரசப்பட்டிக்கு போய் ரமேஷ் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் பாபா. உன்னை நம்ப முடியாது. கூடவே போய் கூடவே வானும் பொண்டாட்டி சொன்னான். பாபா, யார் பொண்டாட்டி? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி என் பொண்ணு, இந்த பார், திருட்டுத்தனமா ஓடிடலான்னு நினைக்காத. நானே உன்னை விட பெரிய திருடன். மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. அல்லடு சொல்லிடு. என் 12வது வயசுல 2 ஆடை திருடி சந்தையில வித்த. ஆடு எப்படி இருக்கும்? கொழு கோடு இருக்கும். நானே வித்து நானே எல்லாத்தையும் செலவு பண்ணேன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? இந்த பார், உங்களுக்கு என்ன உண்டு? நே பீடி தீசுன்னு ஒசா போக்கா. ஒண்ணுமே புரியலையே. மொத்தமா போக்கான்ட்டா. ஏங்க வழியில யாராவது 2 ஆட்டோ ஓட்டின்னு போனத பாத்தீங்களா? ஏன், என்ன விஷயம்? திருடிட்டு போயிட்டாங்க. ஆட்டை நான் பார்க்கல, ஆடு திருநவன் நான் பார்த்தேன். எங்க பாத்தீங்க? இங்கதான் இருக்கேன். இப்ப வருவான். அவன்கிட்ட நான் நைஸா பேச்சு கொடுக்குறேன். நீங்க சந்தேகப்படுற ஆள் அவனா இருந்தா இந்த குச்சி வச்சு மண்டை மேல ஒரு போடு போடுங்க. சுருண்டு விடுவான், தூக்கிட்டு போயிடுங்க. பாவா, அல்லடு இங்க வந்து சொல்லிடு. அல்லடு யாரு இவங்க எல்லாம்? வீடு அமுத்துரு மீக்கு சொந்தம் பாவா. மனசொந்த அவனு. பாவா, நீங்க எத்தனை ஆடுத்தீங்க? 2 ஆடு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஐயோ, இப்பதான் அதெல்லாம் தேவை பாவா. பாவா, ஆடு எப்படி இருந்துச்சு? நல்ல கோழு கோழு இருந்ததா? பாவா, நீங்க திரண்டது யாருக்கு தெரியாதே பாவா? யாருக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்க யார தேடிட்டு இருந்தோமோ அவனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும். ஆடு திருநவன என்ன செய்வீங்க? ஆட்டை என்ன செய்வோமோ அது போலதான் செய்வோம். ஆட்டை என்ன செய்வீங்க? ஆட்டை வெட்டி தலைகீழா தொங்க விட்டு தோலை உரிப்போம். பாரு, இந்த மாடா குழி தலையில கட்டி வச்சு உரிங்க. போடா. அப்பா, இன்னையோட தொல்லை விட்டுக்கிறா சாமி. என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. எதுக்கு? கொக்கி போடணும்.
அப்பனும் மகளும் சேர்ந்து கொக்கி போடுறீங்களே பத்தாதா? அது இல்லைங்க, என் ஜாக்கெட்ல கொக்கி போடணும், கையேட்ல கொஞ்சம் போட்டு விடுங்க. அதெல்லாம் இப்ப வர முடியாது. இப்ப நீங்க இங்க வரீங்களா இல்ல நான் இங்க வரட்டுமா? அல்லடே என்னமோ போட சொல்லுது பாரு, போய் போடு. நீ சும்மாடே படுவா, இவெல்லாம் ஒரு அப்ப. சீக்கிரம் வாங்க, கொக்கி போடுங்க, சரியா போடுங்க. மகனே, இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கும் எனக்கும் இருந்த உறவு வேரோடு அருந்து போச்சு. எப்ப நீ கொக்கி போட்டியோ அப்பவே உனக்கும் கொக்கி போட்டாச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்பா. சம்சார சாகரங்கிற கடல்ல நீ துபகடின்னு விழுந்துட்ட. நீந்தி கரை சேர வேண்டியது இனி ஓம் பொறுப்பு. இனிமே என்ன தேடாதப்பா. சார் இப்ப எப்படி, சம்சாரமாய் இல்ல சன்னியாசமா? நீ எங்கடா இங்க வந்த? சார், உங்களுக்கு பொண்டாட்டிய நடிக்க வந்த பொண்ணையும் உங்களுக்கு மாமனார நடிக்க வந்த ஆளையும் நான் தான் சார் செட்டப் பண்ணேன். காலேஜ்ல படிக்காதீங்கடா, இப்படி செட்டப் பண்றதுல இறங்கிங்கடா. சார், உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்க கூடாதுன்னா நீங்க பிரம்மச்சாரியா இருக்க கூடாது. அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரட்டுங்களா? ஆமாங்க, நீங்க நினைச்சா பொண்டாட்டியா நடிக்க வந்த என்னையே பொண்டாட்டியே ஏத்துக்கலாங்க. நீங்க நினைச்சா மாமனாரா நானும் இங்கே இருந்துடுவேன். நீ இங்க இருக்காத, அங்க போயிரு. போடா. டேய், நடந்து போச்சு, அதை நினைச்சிட்டு இருக்காரா? ஆக வேண்டியதை பண்றா. மனுஷனா பிறந்த யாருக்குமே உன் நிலைமை வரக்கூடாதா? டேய், நீ அனாதலடா, நான் நல்லா இருக்கல. ஏன் நான் இல்லையா? என்னடாச்சு மயில்சாமி? இந்த நேரத்துல நீ தைரியமா இருக்கணும்டா. இத பாரு, மனசை தேத்திக்க. யாருமா வீட்டுல செத்தது? அம்மாவா அப்பாவா? எங்க வீட்டுல எல்லாரும் குத்துக்கலமா இருக்காங்கடா. பேரிக்க பின்ன ஏன் அப்படி லபோ லபோன்னு அலறா? வீட்டுல செத்தது அழுவாங்க, வேற எதுக்கு அழ மாட்டாங்களா? என்னாச்சு? கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு என்ன திரும்பி கூட பாக்கலடா. பொண்ணா? எந்த பொண்ணு? அதான்டா, நம்ம காலேஜ் போகும்போது வழியில வருமே. நீ கூட வேண்டாம் வேண்டாம்பிய. நீ கூட வேணும்னு சொல்லிவிட்டியா? அவளா? நேத்து ஆசை ஆசையா அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தா. அவ படிக்கலனாலும் பரவாயில்லடா. 4 பேத்துக்கு முன்னால அந்த ஒரு துண்டை தர தரன்னு 8 துண்டா கிழிச்சிட்டாரா. 4 முறை மூஞ்சில காரிச்சு போயிட்டாரா. இதுக்கு போய் மூக்கு சிந்திக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கி அடிச்சு இன்னொரு செட்டப் பண்ண வேண்டியதானே? இல்லடா, என்னால அவ மறக்க முடியலடா. ஓ, அவரை காதலோ? அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாடா. என்ன பார்த்து ஒரே ஒரு வார்த்தை ஐ லவ் யூ சொன்னா போதுண்டா. அது போதுண்டா. ஒரே ஒரு வார்த்தை ஐ லவ் யூ சொன்னா போருமா? போதுண்டா. நான் சொல்ல வைக்கிறேன். தம்சப்பா, என்ன சேலஞ்ச்? டேய், நீ மட்டும் அந்த பொண்ணை ஐ லவ் யூ என்கிட்ட சொல்ல வச்சிட்ட, இந்த உலகத்துல என்ன கேட்டாலும் வாங்கிக்கிறேன்டா அந்த பொண்ணை தவிர. ரைட். நாளைக்கு இதே இடத்துல இதே டைமுக்கு நீ வெயிட் பண்ற. அந்த பொண்ணு வரா, உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்றா. 19, 20, 21, 22 மாத்திரம் சொல்லிடாதீங்க. 22 மாத்திரம் சொல்லிடாதீங்க. ஒரு ஆள் 90 வயசுல சாவலாம்க்கா, 95 வயசுல சாவலாம். 22 வயசுல யாராவது சாவாங்களா? நீங்க யாரு? சொல்றேன்க்கா. அக்கா, முதல்ல சாதாரண ஜுரம்னு தான் சொன்னான். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். டாக்டர் தொண்டையில டெஸ்ட் பண்ணி மண்டையில கேன்சர்னு சொல்லிட்டாரு. கேன்சரா? ஆமாங்கா. யாருக்கு? எனக்கு வந்திருந்தா கூட பரவாயில்லக்கா, அவனுக்கு. அவ குழந்தை மாதிரி அக்கா. உங்களுக்கு கேன்சர்னா தெரியுமா? தெரியாது. தெரியாதா? கேன்சர்னா புத்துநோய். நீங்க நீர்க்குமிழி படம் பாத்துக்கீங்களா? அதுல நம்ம நாகே செத்ததுக்கு காரணமே புத்துநோய் தான். பயணங்கள் முடிவதில்லை படத்துல மோகன் வைகரையில் வைகரையில் பாடிக்கிட்டே செத்தாரே, அது காரணம் புத்துநோய் தான். அவ்வளவு ஏங்கா, வாழ்வே மாயம் படத்துல நம்ம நவரச நாயகர் கமலாச செத்ததும் புத்துநோயில தான் அக்கா. நம்ம கமலாலேயே புத்துநோயில இருந்து பழைக்க முடியல. எப்படிக்கா மயில்சாமி பழைப்பா? நாளைக்கு 9:20க்கு அவ செத்துருவாரு டாக்டர் சொல்லிட்டாருங்க. அவனை பழைக்க வைக்கிறது தான் நம்ம கையில இல்ல. ஆனா அவ ஆத்மா சாந்தி அடையணும்னா அது உங்களால மாத்திரம் தான் முடியும்க்கா. இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றீங்க? சொல்றேங்க. உங்க வாயால ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அதாங்க அவன் கடைசி ஆசை. அவ ஆத்மா சாந்தி அடையல, அந்த பாவி ஆவி ஆயிடுவாங்க. திராசியாவத்த செத்தான். அவன் யார் மேல ஆசைப்பட்டானோ அவன் பின்னாடியே ஆவி சுத்து 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 சுத்துன்னு
ஐயோ, நாளை காத்தால 9:20க்குள்ள அவ ஆத்மா சாந்தி அடையணும். நீங்க ஐ லவ் யூ சொல்லணும். இல்ல ஆவி. ஏண்டா நேத்து ரமேஷ் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு வருன்றீங்க? நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு போலீஸோட வந்து நம்மள எல்லாரையும் உள்ள தள்ளிட போறா. ரமேஷ் அவன் போலீஸ்ன்றான். டேய் கம்முனுடா. அந்த பொண்ணு நிச்சயமா வருவா. இங்க பாரு. நான் உங்களை விரும்புறேன். நேத்தி ஒரு மேட்டர் சொன்னல, அதோட எஃபெக்ட். அப்போ நான் நாளைக்கு மாலையோட சரிங்க, போயிட்டு வாங்க. எப்படி அந்த பொண்ணு ஒத்துக்க வச்ச? அதெல்லாம் தொழில் ரகசியமா. நான் கூட ரொம்ப நாள் கள்ளப்பொருள் வியாபாரமா அலையிறீங்க. அவனை எழுப்பி கூட்டுவாங்க.